வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் நிலவே எபிசோட் 64. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் பீச் ஹவுஸ் அட் டெரஸ். பாரு ஆதி தட்டி மேலே வரான். டெரஸ் ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக, எந்த டெக்கரேஷனும் இல்லாமல். பாரு ஆதின்னு கூப்பிட்றா, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் வரல. பாரு ஆதின்னு அகைன் கூப்பிட்றா. அப்போ ஓய் ஃபாத்திமான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பாரு ஃப்ரீஸாக அப்படியே நிற்கிறா ஷாக்கோட. அப்புறம் மெதுவாக திரும்பி பார்த்து ஷாக் ஆகிறா. என்னன்னு பார்த்தா ஆதி பார்க்கிட்டு இருந்த அந்த பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட் வேர் பண்ணி, நெத்தியில் ஒரு விபூதி வச்சு, நெக்கில் ஒரு செயின் போட்டு, காலேஜில் பாரு ஆதி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே லுக்கில் ஷோல்டரில் ஒரு காலேஜ் பேக்கோடவும் கையில் பார்க்கிட்டு இருந்த ஆதியோட ஒரு ஓல்டு வாட்ச் போட்டு நிற்கிறாரு. அப்படியே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே பாரு ஆதி பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். ஆதி பார்க்கிட்ட வர்றாரு. பாரு ஒன்றும் புரியாமல் கண்ணில் கண்ணீரோட ஆதியை பார்க்குறான். ஆதி பாரு கிராஸ் பண்ணி போகிறாரு. பாரு ஆதி போகிற சைட் திரும்பி பார்க்குறா. அங்கே ஒரு பொண்ணு ஃபர்த்தா போட்டு நிற்கிறா. ஆஃபீஸ் கவர் ஆகியிருக்கு. பாரு இன்னும் ஷாக் ஆகிறா. ஆதி ஹை ஃபாத்திமான்னு அந்த பொண்ணை ஹக் பண்ணுறாரு. பாரு கன்ஃபியூஸ்டோட ஆதிக்கிட்ட வரா. பாரு ஆதி ஆதி பாரு திரும்பி பார்க்குறாரு. ஆதி ஏய் நீ எப்போ இங்கே வந்த? பாரு அது தட் கேள். ஆதி யார் இவங்கன்னு ஆதி ஹிப்பை சுற்றி ஹக் பண்ணிக்கிறா. பாரு ஃபேஸ் கோபமாக மாறுது. பாரு ஆதி யார் இவ? ஆதி ஓ அதுவா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபாத்திமான்னு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு மைன்வேஸ் என்ன இவளை? தட் கேள். ஆதி நீ இது யாருன்னு சொல்லலை. பாரு இதுவா? ஆதி இவங்க என்னோடய ஒய்ஃப் தான். தட் கேள் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? உனக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? பாரு மைன்வேஸ் யார் இவ? நான் தானே ஃபாத்திமா. ஆதி சாரி டியர், நீ என்ன லவ் பண்ணுறது எனக்கு தெரியாதே. இன்றைக்கி தான் நான் உன் ஃபேஸே பார்க்குறேன். நீ என்கிட்ட காலேஜ்லேயே லவ் சொல்லியிருந்தால் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காதுலேன்னு பாரு ஒரு கண்ணால் பார்க்குறாரு. பாரு கன்ஃபியூஷன் அண்ட் ஷாக் ரியாக்ஷனோட எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. தட் கேள் அதான் நான் இப்போ சொல்கிறேன் இல்லை, வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் பாருவை கை காட்டுறான். பாரு கோவம் வருது. பாரு ஏய் யார்டி நீன்னு கோவப்படுறா. ஆதி பார்வதி என்ன பேசுகிற நீ? அவள் என்னோடய ஃப்ரெண்ட், மரியாதையாக பேச. பாரு ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபாத்திமா கிடையாது, ஒரு ஃப்ராடு. ஆதி என் ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ ஏன் இப்போ அவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்? தட் கேள் ஆமாம் ஆதி கொஞ்சம் கூட மேனஸ் தெரிலச்சே. பாரு மேனஸை பற்றி நீ பேசுகிறியா? என்னோட ஆதிவை உன் ஆதின்னு சொல்வியா? நீ ஃபாத்திமாவே கிடையாது, இதுக்காக இந்த ட்ராமா பண்ணுற நீ? தட் கேள் அழறா. பாருங்க ஆதி என்னை பார்த்து ட்ராமா பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு ஒன்றும் ஃபாத்திமா கிடையாது ஆதி, போய் சொல்கிறா. ஃபாத்திமா இப்படி மாடு மாதிரியா இருப்பா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கு? ஆனால் இவன் வாய்ஸ் ஏதோ குளிரில் நடக்கிற காக்கா மாதிரி இருக்குது. உங்களை ஏமாத்துறா. தட் கேள் என்ன நான் ஏமாத்துறேனா? ஆதி கூட காலேஜ் இருந்ததுண்ணா இன்னமும் நீ கூட இருந்த மாதிரி பேசுகிற. உனக்கு தெரியுமா ஃபாத்திமா யாருன்னு? பாராளரா. ஆமாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் என் ஆதி கூட இருந்த ஃபாத்திமா. ப்ளீஸ் ஆதி இவ்வளோ நம்பாதீங்க, ஃபாத்திமா கிடையாது. நான் தான் உங்கள் ஃபாத்திமா, உங்கள் கூட காலேஜில் ஃப்ரெண்டாக இருந்தேன், உங்களை காதலிச்சேன். ப்ளீஸ் இவ்வளோ நம்பாதீங்க. நான் தான் ஃபாத்திமான்ற பேரில் உங்கள் கூட இருந்தேன், இதான் நிஜம். தட் கேள் ஆதி போய் சொல்கிறான், நம்பாத, வா நம்ம கீழே போகலான்னு ஆதி கையை பிடிக்கிறான். பாரு அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு ஆதி ஹக் பண்ணுறா. தட் கேள் அச்சோ அம்மான் மேல் வயசில் கத்துறா. பாரு அதை கவனிக்கல. ஆதி இருக்குமா ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸுங்க என்னை நம்புங்க, நான் தான் அந்த ஃபாத்திமா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. அப்புறம் நான் நீ சொன்னேன்ல ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு, அவன் என்னை விட்டு போயிட்டான்னு, அது நீங்கள் தான். நான் உங்களை தான் லவ் பண்ணேன், இப்போ உங்களை மட்டும்தான் லவ் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஆதி நிமிந்து பார்க்குறான். ஆதி கண்ணீரோட பாருவை பார்க்குறாரு. பாரு ஆதி என்னை நம்புங்கன்னு அவள் அழுதுட்டு ஆதி பார்க்குறான். ஆதி உடனே பாருவோட கண்ணத்தை தாங்கி பிடிச்சி அவள் இப்போல கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக்கா வயசை வைடாக ஓப்பன் பண்ணுறா. ஆதி ஃபீலோட கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பாரு கிஸ் பண்ணுறா. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் 2 பேர் விலகுறாங்க. ஆதி பாரோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பாரு அழுதுட்டு ஆதி பார்க்குறான்.
ஆதி எனக்கு எல்லாம் தெரியுடி. இப்போ முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தேல்ல, கீழே வீடியோவும் பார்த்தேல்ல. பாரு அப்போ தான் அந்த வீடியோ நினச்சி பார்க்குறா. ஆதி நீ தான் குழந்தை ஃபாத்திமான்னு தெரிஞ்சதுனால தான் நான் பர்த்டே ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம 2 பேர் சேர்ந்துருந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணியிருந்தேன். பாரு அழுதுகிட்டே ஆதி பார்க்குறா. ஆதி எனக்கு உன்னோட வாயில் நீ என்னை காதலிச்சதை கேட்கணும்னு நினச்சேன், அதான் இப்படிலாம் பண்ணேன். பாரு ஃபீலோட ஆதி பார்க்குறா. ஆதி என்னை ஏண்டி இவ்வளோ காதலிச்சேன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கள. பாரு நீங்கள் எதுவும் பண்ணல, நான் தான் என் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லையே. ஆதி இல்லை, எந்த ஒரு பர்சனுக்குமே தான் காதலிக்கிறவங்க வேற ஒரு பர்சன் கூட ஒன்றா இருந்தால் அதை பார்க்கும்போது உயிரே போகிற மாதிரி இருக்கும். அந்த வழி எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். இந்த 3 வருஷம் நானும் அந்த வழியை அனுபவித்தேன். ஆனால் நான் வருத்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். என்னோடய ஃபீலிங்கை நான் கோமா ஷாம்கிட்ட அருண்கிட்ட எல்லாம் காமிச்சிருக்கேன். ஆனால் நீ வழி உனக்குள்ளேயே வச்சு வெளியே சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிருக்கேல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பாரு ஆதி ஆதி என்னை மன்னிச்சிரு பார்வதி. பாரு உடனே ஆதி ஹக் பண்ணி அழறா. ஆதி அழறாரு. பாரு உங்கள் மேலே தப்பில்லை ஆதி, நீங்கள் கூட என்னை காலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தலையே. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள் மேலே ஆசைப்பட்ட மாதிரி தான் நீங்கள் ஷக்ஸியக்கா மேலே ஆசைப்பட்டீங்க. அது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே போதும்னு நினச்சேன். எனக்கு உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம், அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. நான் உங்கள் கூட இருந்தால் அந்த 3 வருஷம் போதும். உங்கள் ஞாபகத்துலேயே என் லைஃப் ஃபுல்லாக முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் திரும்ப அந்த கடவுள் உங்களை என் லைஃப் கொண்டு வருவாருன்னு நினைக்கல. ஆதி கடவுள் உனக்காக தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் என் உயிருக்கு பதிலாக சாக்சி உயிர் எடுத்துக்கிட்டாரு. கல்யாணமே வேணும்னு ஒவ்வொரு பொண்ணையை ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் உன்னை மட்டும் என் பொண்ணு பார்க்க வந்து சொல்லு. உன் காதல் உண்மையானது பார்வதி, அதான் அந்த கடவுளே என்னை உங்ககிட்ட சேர்த்துட்டாரு. ஆதி பாருவோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. ஆதி கண்ணும் கலங்குது. அப்புறம் பாரு ஆதி நெக்கை ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறா. ஹாப்பியாக ஆதி அவளை ஹக் பண்ணி அவளை தூக்கி சுற்றுறாரு. அப்போ சுற்றி இருக்க லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. ஆதி பாரு ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு சுற்றி இருக்க லைட் வெளிச்சத்தில் அந்த பிளேஸில் இருக்க டெக்கரேஷன்லாம் அழகாக தெரியுது. பாரு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. அப்போ தான் கீழே இருக்க அந்த கேலை பார்க்குறா. ஆதி அந்த கேலை பார்க்குறாரு. அப்புறம் சிரிக்கிறாரு. ஆதி இன்னும் போகலையா? பாரு இவ்வளோ அப்படியே விடக்கூடாதுன்னு பக்கத்தில் ஏதோ தேடுறா. ஆதி அவள் கையை பிடிக்கிறாரு. அந்த பர்சன் டேய் கொஞ்சம் கையை கொடுடான்னு கேட்குறாரு. பாரு என்ன பையன் வாய்ஸ் கேட்குது. ஆதி வாய்ஸ் மட்டும் இல்லைன்னு அந்த ஃபர்தாவை தூக்கி ஃபேஸை காட்டுறாரு. பாரு அந்த பர்சனை பார்த்து ஷாக் ஆகிறா. பாரு அவி நான் தாண்டி, இப்போ பார்த்தீங்களே என்னை கீழே தள்ளிவிட்டியே, கொஞ்சமாக திரும்பி பார்த்தியா? ஆதி நான் தான் ஒன்று போக சொன்னேன்ல, நீ ஏன்டா இங்கே இருந்த? பாரு சாரி அவி மாமான்னு சொல்கிறா. ஆதி எவ்வளோ முறைக்கிறாரு. பாரு சிரிக்கிறா. அவி மாமாவா இது என்ன புதுசா? ஆதி இப்போ நீ கீழே போடா. அவி கீழே போகவா? இப்போ எல்லோரும் மேலே வர நேரம், எல்லோரும் மேலே வாங்கன்னு ஃபோனில் ஷாம் கிட்ட சொல்கிறாரு. எல்லோரும் மேலே வராங்க. பாரு ஹாப்பியாக எல்லாரையும் பார்க்குறா. பாரு அப்பான்னு ஆர்கேவை ஹக் பண்ணுறான். ஆர்கே அவள் தலையை வருடி விடுறாரு. ஆர்கே இப்போ தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அகில் அம்மா அதுக்கிட்ட வராங்க. அகிமா என் பையனோட வாழ்க்கை இப்போ தான் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பார்வதி விட உனக்கு பொருத்தமானவே இருக்கவே முடியாது. உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, அவளுக்கு துணியாக நீ எப்போவுமே இருக்கணும் ஆதி. ஆதி பார்வை பார்க்குறாரு. ஆதி கண்டிப்பாம்மா. சீதாம்மா பார்வை ஆதிக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரையும் ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. சீதம்மா 2 பேர் இதே மாதிரி எப்போ ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். ஏபி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஷர்மி ஓ அப்போ அக்கா இத்தனை நாள் கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் மாம்ஸ் தானா? அவி ஆனால் இப்போ ஆதியே அவள் லைஃப் பார்ட்னராக வந்துட்டானே. பார்ட் லவ்க்கு அவ்வளோ பவர். எங்கேயோ ஆரம்பித்து எப்படியோ பிரிஞ்சு ஆதிக்கு வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் வர போய் அதை இன்னும் 5 வருஷம் கழித்து திரும்ப 2 பேர் சேர்ந்துருக்குறாங்க. ஏபி ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஷாம் ஆதிக்கிட்ட வந்து அவர் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஆதி ஷாமை பார்க்குறாரு. ஷாம் இனியும் உன் லைஃப்பில் எப்பவுமே சந்தோஷம் தான் இருக்கு மச்சான்னு ஹக் பண்ணுறாரு. ஆதி ஷாமை ஹக் பண்ணிக்கிறாரு. அருண் ஓவர் எமோஷனாக போகுது. இன்றைக்கி அன்னியோட பர்த்டே, இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அவி கரெக்டாக சொன்ன அருண். எல்லோரும் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்க்கு வாங்க.
ஷாம், முதல்ல நீ போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, இந்த ஃபர்தரில் உன்னை பார்க்க முடியல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆவி, வரேன், அதுக்குள்ளே கேக் கட் பண்ணி சாப்பிட்றாதீங்க சரியா? அருண், நீ முதல்ல போடா. ஆதி பாரு கையை பிடிக்கிறாரு. பாரு ஆதி பார்க்குறா. தொடரும். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.